எனக்கு உங்க ஆட்டோகிராஃப் கிடைக்குமா சார்? எனக்கும் போடுங்க. எனக்கும் போடுங்க சார். எனக்காக சைன் பண்ணி கொடுப்பீங்களா சார்? என் ஒய்ஃபுக்கு உங்களை ரொம்ப பிடிக்கும். இது அவளுக்காகத்தான். என்னோட ஃபேவரட் நீங்க தான் சார். ப்ளீஸ் ஆட்டோகிராஃப் போடுங்க சார். எனக்கும் போடுங்க சார். நான் உங்களோட மிகப்பெரிய அட்மையர் சார். தேங்க் யூ. எனக்கு இதில் ஒரு சைன் பண்ணி கொடுங்க சார் ப்ளீஸ். என் கனவுல அடிக்கடி நீங்க தான் சார் வருவீங்க. நான் ரொம்ப பாப்புலர். இதை பார்க்கும் போதே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். முதல்ல என்ன நான் அறிமுகப்படுத்திக்கிறேன். நான் தான் த டெவில். சர்ப்ரைஸ் ஆயிட்டீங்களா? டிசப்பாயிண்ட் ஆயிட்டீங்களா? டெவில்னு சொன்னதும் தலைக்கு மேல 2 கொம்பு இருக்குன்னு நீங்க எதிர்பார்த்தீங்களா? முகம் ரொம்ப பயங்கரமா, ஐப்ரோஸ் ரொம்ப தடியா தூக்கலா, பயமுறுத்துற மாதிரி ஒரு மீசை, வால் கூட இருக்கும்னு நினைச்சீங்களா? இல்லைங்க, அதெல்லாம் அந்த காலத்து கட்டுக்கதை. இப்போ காலம் நேரம் எல்லாம் மாறிடுச்சு. என்னோட முகத்தை நான் காட்ட மாட்டேன். என்னை பார்க்கும்போது உங்களுக்கு என்ன ஞாபகம் வருது? ஒரு நடிகரோட முகத்தை நான் எனக்காக எடுத்துக்கிட்டேன். இப்போ அதோடு தான் நான் எல்லாரையும் சந்திக்கிறேன். ஆனால் நான் வந்து பர்சனலாக உங்கள் எண்ண ஓட்டத்தில் மட்டும்தான் வருவேன். ஒரு சின்ன கிருமின்னு நினச்சிக்கோங்க. உங்கள் மூளைக்குள்ளே இருக்கிற கிருமி. உங்கள் யோசனைக்குள்ளே நான் தான் இருப்பேன். உங்கள் காதில் யோசனை சொல்வேன். உங்கள் ரத்தத்தில் கலப்பேன். உங்கள் கூடவே இருப்பேன். நான் எப்படி ஆப்ரேட் பண்ணுறேன்னு பார்க்கணுமா? இது ரொம்பவே ஒரு சாதாரண கதையாக தான் இருக்க போகுது. உங்களுக்கு காட்டுறேன். என்னோட பிரைவேட் ப்ரொஜெக்ஷன் ரூமுக்கு உங்களை அன்போட வரவேற்கிறேன். நீங்க ரெடியா இருக்கீங்களா லூசிஃபர்? நல்லது, வாங்க ஆரம்பிக்கலாம். நீ இங்கே இருந்து பார்த்துக்கிட்டே இரு. வேற எந்த யோசனையும் உனக்கு இருக்கக்கூடாது, ஓகே? வாங்க வாங்க ரேவ் பிரிண்டன். என்ன ஒரு ஆச்சரியமான சந்திப்பு இது. ஹாய் ஜாக்கி, எப்படி இருக்க? நல்லா இருக்கேன். உங்க பிரதர் எப்படி இருக்காரு? அவனுக்கு ஒரு ஆக்சிடென்ட், ஹேவாக்ல இருந்து விழுந்து 2 எலும்பு உடைச்சுக்கிட்டான். ஆனா இப்ப கொஞ்சம் பரவாயில்ல. கேட்கவே ரொம்ப கஷ்டமா இருக்கு. எனக்கு கொஞ்சம் பிரேக்ஃபாஸ்ட் தரீங்களா? எனக்கு சுத்தமா டைம் இல்ல, நான் உடனே கிளம்பி ஆகணும். யாராவது இருக்கீங்களா? குறிப்பிட்டு ஏதாவது இருக்கா? எப்பவும் கொடுக்கறதுனால ஓகே தான், ஆனா கொஞ்சம் சீக்கிரமா கொடுங்க. ஹானி, என்ன வேணும் உங்களுக்கு? ஓ, வாங்க வாங்க. குட் மார்னிங் ஹானி. வர வர அழகாயிட்டே போறீங்களே. உங்களை பார்த்து ரொம்ப நாள் ஆயிடுச்சு. தினமும் உங்களை பத்தி தான் அவ கேட்டுக்கிட்டு இருக்கா. இல்ல அப்படி எதுவும் இல்ல. உங்களுக்கு பிரேக்ஃபாஸ்ட் வேணுமா? ஆமா, 2 எக்ஸ் பேக்கன் இல்ல 3 எக்ஸ் ஸ்கிராம்பிள் பண்ணுங்க. அது கூடவே சேர்ந்து ஒரு காஃபி கிடைச்சா நல்லா இருக்கும். இல்ல ஒரு நிமிஷம் பட்டர் மில்க் கொடுங்க. அங்க உட்காராம இங்க உட்கார்ந்து இருக்கீங்க. யாராவது வராங்களா? ஆமா, ஒருத்தவங்களை எதிர்பார்த்து தான் காத்துக்கிட்டு இருக்கேன். பிசினஸ்? ஆமா ஆமா ஆமா. உங்களுக்கு மார்க்கோன்னு யாரோ தெரியுமா? சேபியன் ஜிப்ஸி தானே ஒரு கரெக்டா? ஆமா, குண்டா பெரிய மீசையோட இருப்பாரு. எனக்கு தெரியுமே. அவர் கூட பிசினஸ் பண்றேன்னு மட்டும் சொல்லிடாதீங்க. ஏன், என்ன பிரச்சனை? அவன் சரியான கிராக்குங்க, பைத்தியக்காரன். அவன் கோல்ட் மைன் பிசினஸ் பண்ணிக்கிட்டு இருக்கான்னு நினைக்கிறேன். அது இருந்தாவே பெரிய பணக்காரனா இல்ல. அப்புறம் என்ன? சரியா 15 வருஷத்துக்கு முன்னாடி சிட்டியை சேர்ந்த வால்சர்னு ஒருத்தன். வெயிட், ஏய் ஸ்மோக்கி, அந்த வால்சர்னு உனக்கு ஞாபகம் இருக்கா? ஓ தெரியுமே, அவனை தான் கொலை பண்ணிட்டாங்களே. இல்ல இல்ல, அது அப்படி ஒன்றும் இல்லை. அவன் உறைஞ்சு போய் இறந்து கிடந்தான்.
அப்புறம் 2 வருஷம் கழிச்சு மார்க்கோ ரிட்டையர்ட் ஆனதுக்கு அப்புறம் அவனோட கோல்டு மைன் காணாம போச்சு. அதை இப்போ வரைக்கும் தேடிக்கிட்டு இருக்கான். காணாம போன கோல்ட் மைனை தேடி ஏன் டைம் வேஸ்ட் பண்றான்? எக்ஸ சீக்கிரமா ரெடி பண்ணி கொண்டு வரேன். தேங்க்யூ ஸோ மச். அவர் கூட டீல் எதுவும் போட்டிருக்கியா? ஏன் போடக்கூடாது? நல்ல டீல் வந்தா கண்டிப்பா சம்பாதிக்கலாம்ல. இதர செலவுகளுக்கு தேவைப்படும். நம்மளுக்கு மைன் வந்தா நல்லா இருக்கும்ல. கிடைச்சா ஓகே, நல்ல விஷயம்தான். கரெக்ட் தான். பூமியிலேருந்து மைனே எப்படி காணாம போகும்? நான் தான் சொல்றேன்லாம், ஒரு பைத்தியக்காரன் குழப்பம் பிடிச்சவன். வால்சர் ஆன்மா தான் இதுக்கு காரணம். நான் ஒன்றும் விளையாடல கரி, நீ யார் வேணாலும் கேட்டுப்பாரு. அந்த மைன் எங்க இருக்குன்னு யாருக்குமே தெரியாது. ஒவ்வொரு வாட்டியும் அந்த மலைக்கு போய் எல்லா இடத்துலையும் தேடி பார்ப்பாங்க. சர்ச்சுக்கு போய் வேண்டுவாங்க, சாத்தான்ட்ட பேசுவாங்க, சாபனிக்க பார்ப்பாங்க, கடவுள்கிட்ட வேண்டிக்குவாங்க. அவன் கிட்ட இருந்து நீ தள்ளியே இரு. மிஸ்டர் மார்க்கர், எனக்கு ஒரு பியர் வேணும். ஆ கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு, மன்னிச்சிடுங்க. பேப்பர் சைன் பண்றதுக்காக போயிருந்தேன். அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. நானே லேட்டாக தான் வந்தேன். என்னை பத்தி தான் அவன் பேசிட்டு இருந்தான் போல இருக்கு. என்னால ஸ்மெல் பண்ண முடிஞ்சது. நாத்தம் பிடிச்ச எலிங்க. இதில் என்ன இருக்கு? நான் அதெல்லாம் கேட்க மாட்டேன். ஆனால் இப்போ கொஞ்சம் பரவாயில்ல. என்ன சொன்னான் அவன்? இது பழைய கதைங்க. எல்லாரும் உங்களை பற்றி சொல்கிறது தான். என்ன மனசு மாறிட்டீங்களா? எதுவும் வேண்டாமா? இது ரொம்ப லேட்டுங்க. ஆல்ரெடி பேப்பர்ஸ் எல்லாம் ரெடி ஆகி நான் சைன் பண்ணவே ரெடி ஆகிட்டேன். உங்களை பார்த்தா சைக்க மாதிரிலாம் தெரியலையே. ஓ, என்னை பத்தி அப்படிதான் சொல்லி வச்சிருக்காங்களா? பொறுமையாக குடிங்க. காணாமல் போன கோல்ட்மேனை கண்டுபிடிச்சிட்டா எல்லாருக்கும் ஒரு பாடம் சொல்லி கொடுத்துடலாம். கண்டிப்பா கண்டுபிடிக்கலாம். கோல்டை பக்கெட்ல அள்ளிட்டு வரலாம். பைத்தியக்கார பசங்க. அப்படியே என் பார்ட்னரையும் நான் தான் கொண்டேன்னு சொல்லியிருப்பாங்களே. அதெல்லாம் விட்டுட்டு பியரை குடிங்க. ஏய், இது சரியான ரூட்டு தானா? இங்க இது மட்டும்தான் இருக்கு. சப்ளைஸும் கேஸும் அங்கே கிடைக்குமா? இங்க கொஞ்சம் கஷ்டம்தான். கடைசியா நாம மலை ஏற வேண்டியதா இருக்கும். அங்க எல்லாம் தயாரா இருக்கும். ஹாய் ஃபோலி, திரும்ப வந்துட்டியா? ஏப்ரல் 1 தானே முட்டாள்கள் தினம், இன்னும் 2 மாசம் இருக்கு. கவலைப்படாத, இந்த வாட்டி அந்த மைனை கண்டிப்பா கண்டுபிடிச்சு. ஓகே ஓகே, தாராளமா கண்டுபிடி. ஆமா, இவர் யாரு? அடுத்த விக்டிமா இவரு? இவர் தான் என்னோட புது பார்ட்னர், ரே பிரைட்டன். ஹாய், எப்படி இருக்க? எப்படியோ ஏமாந்து போக போற. ஆமா, இந்த வருஷம் கொஞ்சம் லேட்டா வந்திருக்கேன், என்னாச்சு? ரே ஒரு ஃபார்மர். அவர் பிசினஸ்லாம் முடிச்சிட்டு வந்திருக்காரு. எங்களுக்கு கேஸ் வேணும். அப்படியே ஆயிலும் வேணும், அதுவும் செக் பண்ணிக்கோங்க. போங்க போங்க, நீங்களே போய் தேடி எடுத்துக்கங்க போங்க. அந்த கேஸ் பம்ப் வந்து வெளியே இருக்கு. ஆயில் ட்ரம் அதுக்கு பக்கத்துலயே இருக்கு பாருங்க. இருங்க இருங்க, ஒரு நிமிஷம் இருங்க. பேகி பேகி, என்ன விஷயம்? நான் தான் இங்க வேலை பார்த்துட்டு இருக்கேன்ல. ஃபில் பண்ணணுமா? நான் ஹெல்ப் பண்ணுறேன். இல்ல நீங்க போய் தண்ணியும் ஆயிலையும் செக் பண்ணுங்க. இங்க ஏதாவது சர்வீஸ் இருந்தா நல்லா இருக்கும்னு இவ ஆசைப்படுறா. வர்ற கஸ்டமர்ஸ் கண்டிப்பா இதெல்லாம் எதிர்பார்ப்பாங்கல்ல. பணத்துக்காக என்ன வேணாலும் செய்வீங்களா? இதை யார் சொல்ற பாரு. வாழ்க்கை முழுக்க நீ என்ன தேடிக்கிட்டு இருக்க? கோல்டு. அதுக்கு இதுக்கும் சம்மந்தம் இல்லை. அப்ப கோல்டுல உனக்கு பணம் வராதா என்ன? அது என்ன ரிலீஜியனா? பாவம், வந்திருக்கிறவன் ஒரு சின்ன வயசு பையன், அவனை ஏமாத்த போறான். அதை விடுங்க, முதல்ல எனக்கு கிராசரி வேணும். அதுக்கு ஏற்பாடு பண்ணுங்க. நீங்க தான் மார்க்கோவோட புது பார்ட்னரா? ரே பிரைடன் என்னோட பேரு. என்னோட பேரு ஜஸ்ட் பெகி. மார்க்குக்கு என்ன சுத்தமா பிடிக்காது. அது என்ன இப்போ அவ்வளோ முக்கியமாக சொல்லுங்க. கஸ்டமர்ஸ் கிட்ட நல்ல விதமா போகணும்னு நினைக்கிறேன். ஒருவேளை நீங்கள் அந்த டைப் இல்லாமல் இருக்கலாம். அவர் எல்லாரும் முட்டாளுன்னு சொன்னாங்க, அது இப்போ தான் புரியுது. நமக்கு இவங்களை பிடிச்சிருக்கல. மைக். பேர் என்ன சொன்னீங்க? மைக். என் கசின் பேர் கூட மைக் தான். இது என்ன மாதிரியான டாக்? ஆக்சுவலி 2 மாங்கரல்ஸோட கிராஸ் பீட் இது. ஓ மைக், ரொம்ப அழகா இருக்கா இவன். 2 கண்ணும் அழகா இருக்கு. ஆமா, தோட எவ்வளோ அழகா இருக்கு பாருங்க. கொஞ்சம் இதோட நிறுத்துறீங்களா? கொஞ்சம் இருங்க. சர்க்கரை, உப்பு, வெங்காயம், எண்ணெய். ஆமா, பேக்கன் எப்படி இருக்கும்? நான் ப்ளம்மை வச்சு ஒரு பேக்கர் பண்றேன். சண்டே வந்துடும். நான் ஏற்கனவே ஆர்டர் பண்ணியிருக்கேன். ஓகே.
நீங்க போற ட்ரிப் நல்லபடியா இருக்கட்டும். ஒரு 10 ஆ, பவுண்டு தம்பி, செலவாகும்ல? வாங்க. அப்புறம் பாத்தீங்களா? இதுக்கு முன்னாடி நிறைய இங்க வந்து இழந்து தான் போயிருக்காங்க. யாருக்கு எதுவும் கிடைச்சது இல்ல. எதுவா இருந்தாலும் கொஞ்சம் பார்த்து செய்யுங்க, சரியா? இப்ப அதனால என்ன? சம்மருக்கு நான் லீவ் போட்டு தான் வந்திருக்கேன். இது என்னோட பெரிய கனவு. ஜெயிச்சிட்டா பெரிய இடத்துக்கு போயிடலாம். பெகி, எதுக்கும் அவகிட்ட இருந்து தள்ளிருங்க. அவன் நல்ல பொண்ணு இல்ல. வாய் மூடு. என்கிட்ட இப்படிலாம் பேசக்கூடாது. நான் தெரிஞ்சுதான் பேசிக்கிட்டு இருக்கேன். எல்லாருக்கும் தெரியும் அவ ஒன்றும் நல்லவ இல்ல. குழந்தை பிறந்துருச்சு, ஆனா அவ கல்யாணமே பண்ணிக்கல. அது உனக்கு தேவையில்லாத விஷயம் தானே. எவ்வளோ ஆச்சு? இருங்க தம்பி, இப்பவே பார்த்து சொல்லிடுறேன். ஏய் பெகி, வந்து இதெல்லாம் எடுத்துக்கிட்டு போய் கார்ல வைமா, வா. அதை நான் பார்த்துக்கிறேங்க. நீ பீரை எடுத்துட்டு போ. பேக்கனை மறந்துடாத, சரியா? ஹாப்பி ட்ரீம்ஸ் முட்டா பசங்களா. பாத்தீங்களா அங்க என்ன தெரியுது? வின்டர் டைம்ல பயங்கரமான பனி பொழிவு அங்க இருந்திருக்கு. ஒரு நாள் அப்படிதான் நானும் அவரும் அங்க போகும்போது அங்க மாட்டிக்கிட்டோம். வால்சன் அப்படிதான் இறந்தான். அங்கதான் அவன் இறந்தது. அந்த பனி புயல்ல 2 நாள் 2 ராத்திரி ரொம்ப கஷ்டப்பட்டோம் நாங்க. ரொம்ப கொடூரமா இருந்தது. இன்ஃபேர்னோ மாதிரி. ஒரு வளையத்துக்குள்ள சுத்தி சுத்தி வர மாதிரி இருந்தது. அதுக்கப்புறம் அந்த ஆள் கொலாப்ஸ் ஆயிட்டான். என்னால அவனை தூக்கிட்டே வர முடியல. கிட்டத்தட்ட நானும் அங்க செத்து போயிருக்க வேண்டியது. நான் தான் அவனை அங்க சாக விட்டுட்டேன்னு சொல்லி எல்லாரும் சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. இது மாதிரி இடத்த இதுக்கு முன்னாடி பாத்திருக்கீங்களா? ஒன்றும் இல்லை, அதுக்கு இவ்வளோ பேசுறீங்க. இந்த மாதிரி இடத்த நிறைய பார்த்துருக்கேன், 100கணக்கான இடத்த. ஆனா இந்த கேபின்லாம் எப்படி கட்டப்படுதுன்னு தெரியுமா? இதை நம்ம யூஸ் பண்ணா ஓனர் கோச்சிக்க மாட்டார்ல. என்ன ஓனரு? இங்க ஓனர்லாம் யாரும் இல்ல. இந்த இடம் யாருக்கும் சொந்தம் இல்ல. என்னங்க சொல்றீங்க? எனக்கு ரொம்ப பசிக்குது. இருங்க, என்ன இருக்குன்னு போய் பார்ப்போம். இருங்க. இறங்கி வா மைக். என்ன இடம் இப்படி இருக்கு? இதுக்கு முன்னாடி இந்த இடத்த பார்த்த ஞாபகம் எனக்கு இருக்கு. சப்ளையர்ஸ் எல்லாம் இதோ இங்கேயே வச்சிடலாம். நாம முதல்ல நாம சாப்பிட்டுருவோம். அதுக்கப்புறம் இந்த இடத்த சுத்தம் பண்ணிடலாம். உனக்கு ஒன்று தெரியுமா? நானும் வால்சனும் மாட்டிக்கிட்டோம். ரொம்ப கஷ்டப்பட்டோம். ஒரு கட்டத்துக்கு மேல நாங்க சாப்பிடவும் இல்லை, தூங்கவும் இல்லை. கோட் ஃபீவர் வந்துருச்சு எங்களுக்கு. கண்டிப்பா நான் அப்படிலாம் இருக்க மாட்டேன். அப்படிலாம் நம்ம பண்ண முடியாது. ஏன்னா ஒரே பனியா இருக்கும். எதுக்கு அதை பத்தியே பேசிட்டு இருக்கீங்க? அதை நினைச்சு ஏன் ப்ரெஷர் ஆறீங்க? ஏன்னா இதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு அதுதான் ஞாபகம் வருது. பயங்கரமா இருந்தது. ஒரு விஷயம் எனக்கு சுத்தமா புரியல. உங்க மைனை கண்டுபிடிக்கிறதுக்கு எதுக்கு 2 வருஷம் வெயிட் பண்ணிட்டு இருந்தீங்க? அடுத்த ஸ்ப்ரிங்குக்கே வந்து நீங்க உங்க வேலையை பார்த்துருக்கலாம்ல. நான் திரும்பி வந்தேனே, அப்பதான் நான் இந்த சாபத்தை பத்தியே தெரிஞ்சுக்கிட்டேன். அதுவும் பாய்ஸ் ஸ்னோக்ஸை பத்தி. என் உடம்பு முழுக்க ஒரே ரேஷஸ் வந்துருச்சு, பிளிஸ்டர்ஸ். டெவில் மாதிரி உடம்பெல்லாம் எரிஞ்சு போச்சு. உடம்பு முடியாம நான் ரொம்ப கஷ்டப்பட்டேன். வேற வழி இல்லாம தான் நான் திரும்பி போனேன்.
நான் ஒரு ரிலிஜியனுக்கு மாறுற வரைக்கும். அதை பத்தி உங்ககிட்ட பேசி பிரயோஜனம் இல்லைன்னு தோணுது. எப்பவுமே குழப்பத்தோட இருக்கீங்க. இதுல எந்த யூஸ் இல்லைங்க. என் மண்டை வேற ஒரு மாதிரி வலிக்குது. இங்க இருக்கிற குகை பள்ளம் மாறி மாறி பார்த்து நான் ஒரு வழி ஆயிட்டேன். இன்னும் நம்ம பார்க்காத இடம் எவ்வளவோ இருக்குல்ல. முதல்ல உங்க ஹியூமரை நிறுத்துங்க. சரி, நான் இப்ப என்னதான் பண்ணட்டும்? எனக்கு பெருசா ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஏதாவது இருக்கா காரணம்? தேடுறவருக்கு தேடிட்டு இல்லைன்னா கிளம்ப வேண்டியதான். நான் இங்க தோத்துருவேன்னு சொன்னாங்க, ஆனா நான் எவ்வளவு தூரம் வந்திருக்கேன் பாத்தியா? அவங்க சொல்றதெல்லாம் இருக்கட்டும். இதெல்லாம் கட்டுக்கதைன்னு என்ன சொல்றியா? கோல்டு மேனே இல்லைங்கிறியா? ஒருவேளை இது உண்மையா இருக்கலாம்னு கூட நினைக்கிறேன். கொஞ்சம் இரு. இங்க யாரோ வந்திருக்காங்கன்னு நினைக்கிறேன். பெக்கி வரா பாரு. இது எனக்கு பெரிய சர்ப்ரைஸ். இங்க என்ன பண்ற? உங்களை தேடி தான் வந்தேன். உங்களுக்கு பேக்கன் கொடுக்கறதுக்கு பாலி உங்களை தேடி இங்க வந்திருந்தாரு. ஆனா உங்களை கண்டுபிடிக்க முடியலன்னாரு. அதான் அதை நானே உங்ககிட்ட கொடுத்துட்டு போலான்னு வந்தேன். ஓகே, பேக்கன் நீங்க வைக்கட்டும். பேக்கனை பத்தி யாருக்கும் கவலை இல்ல. உன்னை பார்த்ததுல எனக்கு ரொம்ப சந்தோஷம் பெக்கி. ஏன் உங்களுக்கு என்ன ஆச்சு? கெஸ் பண்ண. என்ன, எந்த பொண்ணுக்கும் தெரியாதுன்னு நினைச்சீங்களா? ஐயோ, அப்படி சொல்லாத. நம்ம வைன் குடிக்கலாமா? இல்ல, நான் குடிக்க மாட்டேன். மார்க்கோ என்னை பத்தி என்ன நினைச்சாலும் எனக்கு கவலையே இல்ல. பில் இருக்குல்ல, என்னங்க பே பண்ணிடுங்க. 718 அப்படியே கேஸ்க்கும் கொடுத்துருங்க. பாலியும் அப்படிதான் சொல்ல சொன்னாரு. உங்களுக்கு நான் டிப் கொடுக்க வேண்டாமா? கொடுத்தீங்கன்னா நான் என்னோட குழந்தைக்கு ஏதாவது வாங்கிப்பேன். ரொம்ப நன்றி. கொஞ்சம் எக்ஸ்ட்ராவா பணம் கொடுக்கறதால எந்த எண்ணமும் வளர்த்துக்காதீங்க. மார்க்கோ கிட்ட கேளுங்க, என்னை பத்தி எல்லா விஷயமும் சொல்லுவாரு. பாய். ஹே, ஒரு நிமிஷம். உன்னை அப்படியே அனுப்ப எனக்கு விருப்பம் இல்லை. நீ போறதுக்கு முன்னாடி ஒரு சிகரெட் அடிக்கலாம்ல? ஆல் ரைட். கொஞ்ச நேரம் தான், அதுக்கப்புறம் நான் கிளம்பிடுவேன். கோல் மைனை கண்டுபிடிச்சிட்டீங்களா? நேற்று நைட்டே கண்டுபிடிச்சாச்சு. நேற்று தோணுதுல காலையில் எந்திரிச்சோடனே ரொம்ப டயர்டா இருந்தேன். அதனால தான் அப்படியே ஸ்டாப் பண்ணிட்டேன். நல்ல காமெடி. முதல்ல கோல்ட் மைன் தான் இழந்துட்டான், இப்போ சென்ஸ் ஆஃப் ஹியூமரை சேர்த்து இழந்துட்டான் போல இருக்கு. அவன் யாராவது எனக்கு என்ன, நான் அப்படிதான் பேசுவேன். நான் எதுவும் பேச விரும்பல, பிரச்சனை எனக்கு தான். பெக்கி இரு, போத. இதை பாரு, சண்டே நம்ம வேணா வெளியே போலாமா? ஒரு டின்னர் அண்ட் டான்சிங். சண்டே மட்டும் தான் நான் என் குழந்தையோட இருப்பேன், ஸோ என்னால முடியாத. அப்போ வேற ஏதாவது ஒரு நாள். இரு. பெக்கி இரு. பாய். இந்த மாதிரி ஆளுங்க யாராவது வந்தாங்கன்னா தயவு செய்து மரியாதை நடந்துக்க கத்துக்கோ. ஏன் இப்படி பேசுற? நான் இப்ப ப்ரே பண்ணிட்டு இருக்கேன் உனக்காக. டெம்டேஷன்ல இருந்து கடவுள் உன்னை காப்பாத்துவாரு. இவளை பத்தி எனக்கு தெரியும், அதான் வார்னிங் கொடுத்தேன். எனக்காக எனக்கு ப்ரே பண்ணிக்க தெரியும், நீ கவலைப்படாதே. கடவுளே, இவனுக்கு நல்லது பண்ணப்ப நல்ல புத்தியை கொடு. எல்லாத்தையும் சொதப்பிட்டேன். இதெல்லாம் சைன் பண்றதுக்கு முன்னாடி நான் இதை பத்தி யோசிச்சிருக்கணும்னு நினைக்கிறேன். அதுக்காக என்ன நீ விட்டுட்டு போயிடுவியா? அதெல்லாம் நியாயமே இல்ல. என்னால கண்டிப்பா போக முடியும். இருட்டுறதுக்கு முன்னாடியே பேக் பண்ண நம்ம கிளம்புறோம். இல்ல அதெல்லாம் நீங்க பண்ணவே முடியாது. நாம அக்ரிமெண்ட் போட்டிருக்கோம்ல. இங்கே உட்காந்துட்டு அதிசயத்தை நடக்கணும்னு வெயிட் பண்றியா? என்னால முடியாது. எல்லாத்துக்கும் அந்த பொம்பளை தான் காரணம். டெவில் தான் அவளை அனுப்பியிருக்கு. உன் ரத்தத்தை உரியறதுக்கு. பிரச்சனை உனக்கும் எனக்கும் ஆயிடுச்சு. வாய் மூடு. ஆண்டவனே, ரொம்ப சோதனையா இருக்குப்பா. என்னால முடியல. தயவு செஞ்சு என்னோட கஷ்டத்துக்கு ஒரு நிவர்த்தியை சொல்லு. நான் ரொம்ப உடைஞ்சு போயிட்டேன், என்னால முடியல.
நான் என் வாழ்க்கையில பார்த்த சரியான கோளார் நீ மட்டும் தான் ஐயா. நான் சொன்னதை அப்படியே நம்பிட்டேன். நான் இங்க இருக்கேன், ஆனா கண்டிப்பா கொஞ்ச நாள் தான். காணாம போன இடத்த சீக்கிரமா கண்டுபிடிச்சு ஆகணும். உனக்கு நல்ல சாப்பாடை நான் வாங்கி தரேன். உண்மையான செரேபியன் ஃபுட் கண்டிப்பா நல்லா இருக்கும். நீ கொஞ்சம் மரக்கட்டை எடுத்துட்டு வா, அடுப்பை பத்த வைக்கிறதுக்கு. போ. உன்னை ஏமாத்தி என் வழிக்கு சுலபமா கொண்டு வந்துருவேன். La 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 la. மார்க்கோ, கொஞ்சம் உடனே இங்க வரியா மார்க்கோ? இது சாபமா? அவன் மாட்டிக்கிட்டானோ? சீக்கிரம் வா வா. நான் கண்டுபிடிச்சிட்டேன் அந்த மைனை. இதுதான் அந்த இடம். நாங்க கிளம்புறதுக்கு முன்னாடி அந்த டன்னலை கவர் பண்ணிட்டு தான் போனோம். அந்த கேபின் வேற எங்கேயோ இருக்கணும்னு நினைக்கிறேன். அது சீக்கிரமே நம்ம கண்ணில் பற்றும்னு எனக்கு தோணுது. நான் ஏன் இதை மறந்துன்னு எனக்கு இப்பதான் தோணுது. என்னோட கோல்டு எல்லாம் இங்கதான் இருக்கு. அங்க பாரு, அந்த கோல்டு வைன் தெரியுதா? என்னோட தங்கம். 15 வருஷமா நான் படாத பாடுபட்டது இதுக்காக தான். இத்தனை வருஷம் டார்ச்சர் அனுபவிச்சிருக்கேன். எனக்காகவே இது இங்க காத்துக்கிட்டு இருந்திருக்கு. ஒரு வழியா அதை நான் பார்த்துட்டேன். என்னோட தங்கம். என்னோட தங்கம். மறுபடியும் உன் கோல்டுன்னு சொல்லிட்டு இருக்க. இது நம்மளுது 50-50. ஓ இல்ல 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 இல்ல, உன்னோடது உள்ள இருக்கு. வால்சர் கண்டுபிடிச்சது உள்ளதான் இருக்கு. ஒரு நிமிஷம் இரு. நான் அக்ரிமெண்ட் 50-50 தானே, இப்ப மாத்தி பேசுறேன். என்னோட கோல்டு எடுத்துட்டு போக விட மாட்டேன். நான் பே பண்ணிருக்கேன். நான் தான் கண்டுபிடிச்சேன். நோ, இது வால்சரோட ஷேர். இது எனக்கு தான் சொந்தம். லாயர் என்ன சொல்றாரு நானும் பாக்குறேன். இல்ல, இது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் தான். நீ சீட் பண்ண மாட்டிக்குவ. தேவையில்லாம என்கிட்ட பகைச்சிக்காத. இது யாருக்கும் தெரிஞ்சிடக்கூடாது. நான் சொல்றத கேளு. இப்படி பார்க்க பேய் மாதிரியே இருக்க. எதுக்கு இப்படி அலையிற? ஒண்ணு இல்ல, எக்ஸைட்மெண்ட் தான் அப்படி இருக்கேன். கொஞ்சம் சரக்கு போட்டா சரியாயிடுன்னு நினைக்கிறேன். நம்ம சரக்கு போடலாமா? அதுக்கு முன்னாடி நம்ம சாப்பிடணும். என் கூட வா. என்னால இதை நம்பவே முடியல. எனக்கு ஒரு கனவு மாதிரி இருக்குது. வின்டர் வரதுக்கு இன்னும் 2 மாசம் இருக்கு. அதுக்குள்ள டவுனுக்கு போய் இதை நம்ம கிளைம் பண்ணிட்டா போதும். யாரும் நம்மள எதுவும் பண்ண முடியாது. இதனால கடுப்பாக மாட்டாங்க. ஒவ்வொரு சம்மருக்கும் போய் 12 வருஷமா இதை நான் கிளைம் பண்ணிட்டு இருக்கேன். அவங்க யாராலையும் இதை கண்டுபிடிக்க முடியல. இருட்டுறதுக்கு 2 மணி நேரத்துக்குள்ள நம்ம போய் பார்க்கணும் அதை. சரி, கெரசன் எங்க இருக்கு? அதோ. முட்டா பையில. கொஞ்சமா சப்ளை எக்ஸ்பென்சஸ்லாம் பார்த்துக்கிட்டு வந்து கண்டுபிடிச்சிட்டா 50% தூக்கி உனக்கு கொடுத்துருவாங்களா? ஏதாவது பண்ணியே ஆகணும். இதுக்கு ஏதாவது ஒரு வழி இருக்கும். ஒரு ஆளை ஹையர் பண்ணிட்டு கோல்டு ஃபீவரை கொடுத்தாச்சு. நரம்பு மாதிரி இருக்கு பாரு. அங்க போகுது பாரு, எப்படி போகுது பாரு. அந்த இடம் முழுக்க எப்படி போகுது பாரு. மைல்ஸ் அண்ட் மைல்ஸ் இப்படியே தான் போகும். கோல்டு.
பியூர் கோல்டு. நம்ம எல்லாம் கரெக்டாக தானே பண்ணிட்டு இருக்கோம். என்ன இது எல்லாத்தையும் நானே எடுத்துட்டு போனா தானே சரியா இருக்கும். அவனுக்கு எப்படி ஷேர் கொடுக்க முடியும்? யாராவது இருக்கீங்களா? பிரச்சனை இல்ல, பெரியவர் மாடியில தான் இருக்காரு. ஒழுங்கா என்ன விட்டு நான் கத்திடுவேன். உன் மேல எனக்கு ரொம்ப ஆசை அதிகமா இருக்கு. உன்னை எங்கே கொன்னுடுவேன். என்ன ஒழுங்கா விடு. ஏன் இப்படி அடம் பிடிக்கிற? என்ன பார்த்தா ஏன் உனக்கு பிடிக்கல? ஒரு கிழவனோட வாழ்ற. உனக்கு வார்னிங் கொடுக்குறேன். ஒழுங்கா என்ன விட்டு, இல்ல உன்னை கொன்னுடுவேன். நானும் உன்கிட்ட நல்லபடியா தானே கேக்குறேன். இப்ப பாரு, நான் யாருன்னு உனக்கு காட்டுறேன். பிராவோ பெகி, உன்னை எப்படி பாத்துக்கணும்னு உனக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கு. வெளியே போடா டேய். என் கோவத்தை காட்டுறதுக்குள்ள வெளியே போடா. தேங்க் யூ மிஸ்டர் மார்க்கோ. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. என்ன தயவு செஞ்சு மன்னிச்சிரு பெகி. என்ன மன்னிச்சிருவல்ல? எனக்கு எதுவும் புரியல மிஸ்டர் மார்க்கோ. உன்னை பத்தி நான் பேசின வார்த்தைகள், உன்னை பத்தி வச்சிருந்த அபிப்பிராயம். எல்லாரும் அப்படிதானே பேசுறாங்க. ஒவ்வொருத்தர்கிட்டயும் சொல்லி என்னால புரிய வைக்க முடியாது. அதான் நான் அதை அப்படியே விட்டுட்டேன். இதுக்காக நான் என் வேலையை இழக்க முடியாதுல்ல. இனிமே அவங்க எல்லாரும் உன்னை பத்தி உண்மையை மட்டும்தான் பேசணும். நீங்க உண்மையிலேயே மாறிட்டீங்களா மிஸ்டர் மார்க்கோ? என்னால புரிஞ்சுக்க முடியல. என்னப்பா சத்தம் இல்லாம வந்து நிக்கிற? என்ன விஷயம்? நான் கொஞ்சம் கிராசரிஸ் வாங்கிட்டு போலான்னு வந்தேன். அப்படியே கிளைம் பண்ணணும். கிளைம் பண்ண போறியா? எதுவுமே இல்லாத இடத்துக்கு என்னத்த claim? என்ன நடக்கும்னு யாருக்கு தெரியும்? வேற என்ன வாங்கணும்? இதெல்லாம் உங்களுக்கு படிக்க தெரியும்னு நினைக்கிறேன். படிச்சு பாருங்க. எப்பயா வர? எங்க போயிருந்த நீ? என்ன பேசுற? எனக்கு ஒன்றும் புரியல. அதான் வந்துட்டேன்ல, அப்புறம் என்ன? சரி, டைம் என்னாச்சு? ஐ மீன், ஏய் என்னாச்சு? எதுவும் பிரச்சனையா என்ன? வால் சார் இப்படி தான் பண்ணுவான். அடடா, கோல்டு. இதை பத்தி நான் கனவு தான் கண்டுகிட்டு இருந்தேன். பெட்டி நிறைய தங்கம், தங்கம், மலை ஃபுல்லா தங்கம். வந்து கொஞ்சம் கண்ணாடியை பாரு. வா வா, கண்டிப்பா நீ பார்த்தே ஆகணும். கோல்டு ஃபீவர் ஒருத்தனை இப்படிதான் மாத்துமா? யாராவது ஒன்று இந்த நிலைமையில பார்த்தாங்கன்னா நீ கோல்டு கண்டுபிடிச்சதை கண்டுபிடிச்சிருவாங்க. நான் இதனால தான் எப்பவும் ஷேவ் பண்ணிடுவேன். அதுவும் சரிதான். நான் நாளைக்கே ஷேவ் பண்ண போறேன். வின்டர் வரைக்கும் நம்ம கண்டிப்பா இங்க தான் இருக்க போறோமா? ஒரு பொட்டு தங்கத்தை கூட இங்க விட்டு போறதா எனக்கு மனசே இல்லை. என் விருப்பம் இதுதான். அப்ப இது கொஞ்சம் நேரம் அதிகமா எடுக்கும். சொல்லு, கேக்குதா இல்லையா? இதுதான் நீ யோசிக்க வேண்டிய நேரமா இருக்கும். கோல்டை விட ஸ்ட்ராங்கா இருக்கிறது டைமண்ட் தான். அதுதான் இந்த உலகத்திலே ரொம்ப விலை மதிப்புள்ளது. அடடா, இது போதுமே. பெண்களும் அப்படித்தானே. நல்ல ஒரு யோசனை கிடைச்சிருக்கு. சரியா வேலையை முடிச்சாகணும்.
பெரிய மேகத்தை பத்தி எவ்வளவு பெருசா இருக்குன்னு எண்ட் ஆஃப் தி வேர்ல்ட் மாதிரி இருக்கு. இன்னும் கொஞ்ச நாள் தான், சீக்கிரமே இங்க பனிப்பொழிவு ஆரம்பிச்சிரும்னு நான் நினைக்கிறேன். ஓ, பனிப்பொழி வருமா? விண்டர்ல இங்கேயே இருக்கணும்னு முடிவு பண்ணிருக்கியா என்ன? மொத்தத்தையும் எடுத்துட்டு போகணும்னு சொல்றேன்ல, மறுபடியும் ஏன் அதே கேக்குற? எல்லாத்தையும் தெளிவாவே அங்க எழுதிடு. சரி. எதையும் மறந்துடல? இல்ல இல்ல, சால்ட்டை மறந்துடாத. முக்கியமா டாக் ஃபுட் வேணும். சரி சரி. இந்த பணம் இங்க இருக்கு. கேரட் பையில என்ன இந்த பில்டப்? நீ பொருள் வாங்குற மாதிரி தெரியலையே. அதெல்லாம் உனக்கு எதுக்குப்பா? இப்பதான் என் வாழ்க்கைய ஆரம்பிச்சிருக்கு. புது ரத்தம் உடம்புல பாஞ்ச மாதிரி ரொம்ப ஃப்ரெஷ்ஷா இருக்கேன். உன்னை விட நான் நல்லா இருக்கேன். What am I gonna do when you are gone? What am I gonna do since you're the one? Who am I gonna hold when you're not here? பெகி, No one இருங்க, else இதோ will do வரேன். I feel. இன்னும் 8 மணி ஆகலல்ல. Am I gonna இல்ல இல்ல, உன்னோட டைம் எடுத்துக்கோ. தூங்குனியா இல்லையாங்கிறதுக்காக தான் கேட்டேன். நான் எப்ப தூங்கி இருக்கீங்க? என்ன உளறிட்டு இருக்கீங்க? when you're away? What am I gonna do when we're up ஏமா, நீ உள்ள என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? my heart? நான் என்னோட கால் நகத்தை கட் பண்ணிட்டு இருக்கேன். I love you, I love you. I swear by stars above you, I never ever loved a girl like this before. Adore you, adore you. I place my life before you. I need you more and more and more and more and more. Who am I gonna give my kisses to? How is it gonna be with someone new? உன் கொன்ன அப்படியே புடுங்கி வெளியே போட்டுருவேன். என்ன வேலை பாக்குற? ஏமா, நீ என்ன பண்றேன்னு எட்டி பார்த்தேன். இதுக்கா கோச்சுப்ப? ஒழுங்கா போயிடல, ஷெரீஃபை கூப்பிடுவேன். நீ ஷெரீஃபை கூப்பிட போறியா? ஒரே சிரிப்பா வருது. நீ என்ன வேலை பாக்குறேன்னு எல்லாருக்கும் தெரியும். உனக்கு அறிவே இல்லையா? ஏன் இப்படி பண்ணு? என்னோட சுயமரியாதை எல்லாத்தையும் இழந்துதான் உன்கிட்ட வேலை செய்யற. அதுக்கு இந்த மாதிரி பண்ணுவியா? இங்க பாரு, வேண்டாம், இப்படி முட்டாள்தனம் பண்ணாத. முதல்ல கதவை தர பெக்கி. உனக்கு நான் புதுசா நல்ல துணிமணி வாங்கி தர்றேன். என்ன பார்த்தா எப்படி தெரியுது? நீ பொருள் வாங்கி கொடுத்து என்ன கேப்ப? அதுக்கு நான் செத்தே போயிடுவேன். பேகி, கதவு தரமா? நான் தான் வந்திருக்கேன், மார்க்கோ. ஓ, அழாத பேகி, ஒண்ணும் இல்ல. பொருள் எல்லாம் பேக் பண்ணிட்டு நீ என் கூட வந்துரு. வா, யாராவது உன்னை தொட்டாங்கன்னா மண்டையில இருக்கிற மூளையை வீசிடுவேன். ஆனா நான் எங்க போறது? இந்த மொத்த டவுன் என்ன தப்பா நினைச்சிட்டு இருக்காங்க. வேலையை கொடுக்க மாட்டாங்க. அதை பத்தி நீ எதுவும் கவலைப்படாத, நம்ம பேசிக்கலாம். நீ எப்பவும் அழகா இருக்கணும். ஒரு நல்ல ட்ரெஸ்ஸை நீ போட்டுட்டு வா. உன்னை நான் வெளியே கூட்டிட்டு போறேன். கம். கொஞ்சம் இரு. என்ன பேசிக்கிட்டு இருக்க நீ? ஏய், நீ வாயை மூடுறா. No questions asked. Who can I நன்றி. turn to? No இந்த சாங் எனக்கு பிடிக்கும். இதே ரெக்கார்டிங் வெயிட்லயும் இருக்கு. இப்ப எப்படி ஃபீல் பண்ற? இப்பதான் நிம்மதியா இருக்கு. உங்களுக்கு? நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். நீ உண்மையாவே ரொம்ப நல்லா இருக்க. நல்ல துணிலாம் கூட உன்கிட்ட இருக்கா? இதுவா? இது நானே தச்சேன். நான் உங்களையே இவ்வளவு மதிக்கிறேன் தெரியுமா? நீங்க மட்டும்தான் என்ன தொல்லை பண்ணாம இருக்கீங்க. ஆனா என்ன சுத்தி இருக்கிற எல்லாருக்கும் பைத்தியம் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இப்போ உனக்கு செக்யூரிட்டி வேணும், ப்ரொடெக்ஷன் வேணும். இங்க இருக்கிற தப்பான ஆளுங்க கிட்ட நீ தள்ளியே இருக்கணும். நான் ஒரு விஷயம் யோசிச்சிருக்கேன், ஆனா அது எப்படி சொல்றதுன்னு தெரியல. உன்னால மழையில வந்து அந்த கேபின்ல என் கூட இந்த விண்டரை ஸ்பெண்ட் பண்ண முடியுமா? அங்க உங்களுக்கு சமைச்சு கொடுத்துட்டு உங்க கூடவே இருக்கணுங்கிறீங்களா? அங்க ஒரு வேலைக்காரியா உன்னை வேலை பார்க்க சொல்லி கேட்கறதுல எனக்கு விருப்பம் இல்லை. அதனால நான் என்ன சொல்ல வரேன்னா, புரியுதா? இல்ல, எனக்கு புரியல. நீங்க நேரடியாவே சொல்லுங்க. உன்கிட்ட இப்படி கேட்கறது கொஞ்சம் சில்லியா தான் இருக்கு. என்ன கல்யாணம் பண்ணிக்கிறியா? நான் வயசானவங்கிறதுனால அதிர்ச்சியா இருக்கா? இல்ல, நான் அந்த மாதிரி நினைக்கல. எனக்கு என்ன சொல்றதுன்னு தான் தெரியல. சரி சரி, நீ அதை மறந்துடு. நான் தான் வீணா கற்பனையை வளர்த்துக்கிட்டேன்னு நினைக்கிறேன். இல்ல மார்க்கோ, நான் அப்படிலாம் எதுவும் சொல்லல.
நீங்க சடனா கேட்டதும் என்ன சொல்றதுன்னு தெரியல. என்னை பத்தி உங்களுக்கு நல்லாவே தெரியும். எனக்கு உங்க பேரையும் கொடுத்து என்னை பாதுகாக்கிறேன்னு சொல்றீங்க. நானும் இப்ப என் வாழ்க்கையில என்னோட பேரு உன் பேரோட இணைஞ்சிட்டா உன்னை பத்தி யாரும் எதுவும் பேச முடியாது. ஆமா, குழந்தை எங்க இருக்கு? இப்ப எங்க விட்டுட்டு வந்திருக்க? இங்க இருந்து 12 கிலோமீட்டர் தாண்டி கேத்தலிக் சில்ட்ரன்ஸ் ஹோம்ல. ஆஹா. சரி, உன்னோட பதில் என்ன பேகி? அது நான் கொஞ்சம் யோசிக்கணும். மார்க்கோ, உனக்கு ஏதோ ஆச்சுன்னு பயந்துட்டேன். எங்க போன நீ? கவலைப்படாதீங்க, டவுன்ல எனக்கு கொஞ்சம் வேலை இருந்தது. நேத்து ராத்திரியே உங்களை எதிர்பார்த்தேன். இப்போ இவங்க என்னோட மனைவி. ஹாய். உன்னோட பொருட்கள் எல்லாம் நீ இங்கேயே வச்சுக்கலாம். ஆர்கனைஸ் பண்றதுக்கு முன்னாடி நீ எங்கே வச்சாலும் ஓகே தான். இந்த இடம் உனக்கு பிடிச்சிருக்கான்னு பாரு. இது எந்த மாதிரியான ஜோக் புரியல. என்ன? ஏதோ மனைவி கல்யாணங்கிற? அதுக்கு உன்னோட கன்சர்ன் தேவையா? இல்லதான், ஆனா அவங்கள பத்தி நீ தப்பு தப்பா நினைச்சிட்டு இருந்த. அப்படிப்பட்ட ஒருத்தவங்களை இப்ப கல்யாணம் பண்ணிட்டு வந்து நிக்கிற. சரி, என் மனசை நான் மாத்திக்கிட்டேன். உன்னோட போனோகிராஃபை இதோ இந்த இடத்துல வச்சுட்டா சரியா இருக்கும். பாட்டு கேட்கவும் நல்லா இருக்கும். பேகி, இது உண்மைதானா? ஆமா, இது உண்மைதான். ஜோக் பண்ற மாதிரியான விஷயமா இது? நான் என் திங்ஸ் எல்லாம் இங்க வச்சுக்கலாமா? அந்த மொத்த கார்னரும் உனக்கு தான். கொஞ்சம் ஆணி அடிச்சிட்டா கொஞ்சம் கிரிப்பா இருக்கும். உனக்கு எந்த பிரச்சனையும் இருக்காது. வார்ட்ரோபா இந்த இடத்துல வச்சுக்கலாம். சரியா? இதுதான் சரியான இடமா இருக்கும் நமக்கு. நான் என் Dress சிலதெல்லாம் துவைக்க வேண்டிய வேலை இருக்கு. எங்க அதெல்லாம் போய் காலையில பாத்துக்கலாம், விடு. சோ ஒரு விஷயம் தான் எனக்கு புரியல. என்ன? இங்க இந்த ஒரு ரூம் மட்டும் தான் இருக்கா? நீ என்ன சூட் ரூம் எதிர்பார்க்கறியா? அப்படிலாம் எதுவும் இல்ல. ஆனா இங்க எப்படி தூங்க முடியும்? இது சரியான கேள்விதான். அதை பத்தி நான் யோசிக்காம விட்டேனே. எப்படி இங்க படுத்து தூங்க முடியும்? நான் போய் மைண்ட்லயே படுத்துக்கிறேன். சரியா? இல்ல, அதெல்லாம் நீ பண்ண வேண்டாம். உனக்கு கோல்டு வந்துருச்சுன்னா பிரச்சனை ஆயிடும். நீ நல்லா இருக்கணும்ல. அப்ப நான் அந்த ஓரத்தை எடுத்துக்கிறேன். கொஞ்சம் மறைவா வைக்க ட்ரை பண்றேன். அதெல்லாம் எதுவும் வேண்டாம். நான் வேணா அங்க போய் படுத்துக்கிறேன். ஓ. ஏன்னா இப்ப நான் தான் இங்க புதுசா வந்திருக்கேன். கண்டிப்பா நான் அப்படி பண்ண மாட்டேன். நீங்க புது பொண்ணு, புதுசா கல்யாணம் ஆகி வந்திருக்கீங்க. கண்டிப்பா உங்களை கஷ்டப்படுத்த மாட்டேன். போதும், இதோட நிறுத்திக்கோங்க. பேகி, அவன் தப்பா எதுவும் சொல்லலையே. நீ அவன் கூட ஒழுங்கா பேசு. நாம இங்கதான் இருந்தாகணும். நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்றேன். ஒண்ணும் வேண்டாம், நானே எல்லாத்தையும் பாத்துக்கிறேன். பிளாங்கெட் இருந்தா எனக்கு அந்த கார்னர்ல கட்டி விட முடியுமா? எனக்கு பிரைவசி வேணும். நான் இது வரைக்கும் அப்படிதான் இருந்திருக்கேன். கார்ல ஒரு இந்தியன் பிளாக்கெட் இருக்குல்ல, அதை வச்சு நம்ம கயிறு வேணா கட்டி பார்ப்போமா? இது நல்ல யோசனை தான். இங்க பாத்திரத்தை காய வைக்க கூட இடமே இல்ல. கண்டிப்பா அதுக்கு ஏதாவது ஒரு வழி பண்ணலாம். அப்புறம் உங்ககிட்ட சொல்ல மறந்துட்டேன். எப்பவும் விட நம்மளுக்கு இந்த முறை லாபம் நிறைய கிடைச்சிருக்கு. முதல்ல நான் டீ குடிக்கணும். நீ என்ன சொன்ன? பெரிய லெவலில் கிடைச்சிருக்குன்னு சொல்றேன். எங்க இருக்கு? அதை நீ என்ன பண்ண? எதுக்கு இவ்வளவு அவசரப்படுற? இதுக்குள்ளதான் வச்சிருக்கேன். இதோ பாரு. அந்த போனோகிராஃப் ஆஃப் பண்ணு. எவ்வளவு அழகா இருக்குன்னு பாரு. பாத்தியா? அத ரொம்ப பியூரா இருக்கு. பேகி, வந்து இதை பாரு. பாத்தியா எவ்வளவு அழகா இருக்குன்னு பாரு. உங்க கோல்ட் மைனை நீங்க கண்டுபிடிச்சிட்டீங்களா? ஏன் உனக்கு தெரியாதா? ஆமா, இது எவ்வளவு அழகா இருக்கு. நீ என்ன நினைக்கிற பேகி? உங்க 2 பேரையும் நினைச்சா சந்தோஷமா இருக்கு. உனக்கு இது தெரியாதா? எனக்கு நல்லாவே தெரியும். தங்கத்துக்காக தான் இவரை கட்டிக்கிட்டேன். பேகி, போதும், நிறுத்து. அது இருக்கட்டும். இவ்வளவு பெரிய விஷயத்தை எப்படி நீ மறந்த? அது ஒண்ணும் இல்ல. உங்க கல்யாணத்தை பத்தி கொஞ்சம் சர்ப்ரைஸ் ஆயிடுச்சு, அவ்வளவுதான். நான் கல்யாணம் பண்ணது உனக்கு அப்செட் ஆயிருக்கு. அதனால நீ தங்கத்தை பத்தியே மறந்துட்டல்ல. நான் போய் பிளாங்கெட் எடுத்துட்டு வரேன். இவருக்கு இப்ப என்னதான் பிரச்சனை? எனக்கு தெரியலையே. You've been good, you've been bad, you have made me feel so sad. Hey, you can't play games with my heart. You've been right, you've been wrong. With your winds I have strung along. Say you can't play games.
இது தப்பா தெரியல? I love a lot. You love me, or you love me not. This advice is all I got to offer you, baby. ராத்திரி ஆனாலே இங்க பயங்கரமா குளிர ஆரம்பிச்சிருதே. என்ன பெக்கி, எல்லாம் நல்லபடியா இருக்கா? கம்ஃபர்டபுளா தானே இருக்க? பரவாயில்ல, எனக்கு இப்ப பழகி போச்சு. நம்ம நிறைய விஷயத்த கொஞ்சம் மாத்த வேண்டியதா இருக்கே. இது அழகா இருக்கே. இது உங்க வெட்டிங் பிரசன்ட். அடடா, நல்லா இருக்கே. சரி, நம்ம தூங்கலாமா? ஏற்கனவே லேட் ஆயிடுச்சு. நீ அந்த அப்பர் பங்க்ல படுத்துக்கோ. ஏன்னா நீ உன் வயசுக்கு மேலே ஏறி போயிடுவ. நான் கீழே படுத்துக்கிறேன். நான் அதை கழட்ட உதவி பண்றேன். விடு. குட் நைட் பெகி. குட் நைட் மிஸ்டர் மார்க்கோ. இது நல்ல சில்லுன்னு இருக்கு. தண்ணிக்குள்ள வச்சு கொண்டு வந்திருக்கேன், குடிங்க. சூடு பண்ணியா? இது குடிக்கும்போது அப்படிதான் இருக்கு. என்னால முடிஞ்சது பண்ணிருக்கேன். இதுக்கு மேல என்ன பண்றது? ஹே, அவர் உங்ககிட்ட சும்மா விளையாடுறாரு, அவ்வளவுதான். எங்களுக்கு கொஞ்சம் உதவி பண்ணா என்ன? எனக்கு 2 கை தான் இருக்கு. உன்கிட்ட இருக்கிற 2 கையால தான் உதவ முடியும். அதனால தான் கேட்கறேன். பாத்து, ஜாக்கிரதை. அது கோல்டு எடுத்துட்டு போற வண்டி. அதை கீழே கொட்டிடாத. என்ன பண்ணிக்கிட்டு இருக்க நீ? அங்க பாரு. ஐம் சாரி, நான் இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி வண்டியை தள்ளிட்டு போனதே இல்ல. அப்ப இப்போவாது கத்துக்கோ. அதை முதல்ல திருப்பு. இந்த பக்கம் வா. ஐயோ, ஏன்டா இப்படி போட்டு சொதப்புறேன்னு எனக்கு தெரியல. இங்க பாரு, இப்படி பிடிக்கணும், தெரியுதா? மைக், இங்க வா. நீ ஏன் அவங்ககிட்ட சொல்ல மாட்டேங்கிற? சொல்ல வேண்டியதானே? நீ என்னை பத்தி ஒன்றும் கவலைப்பட வேண்டாம். பிளிஸ்டரா? எனக்கு ஒன்றும் இல்லை. அடிமையா வந்து வாழ்றதுக்கு தான் அவனை கல்யாணம் பண்ணிக்கிட்டியா என்ன? இது உனக்கு தேவையில்லாத. என்னை என்னால பாத்துக்க முடியும். ரொம்ப சரியா வேலை செய்யுது. இது இப்படியே தொடரட்டும். மதியானம் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். எனக்கு பசிக்குது. நீங்க போய் லஞ்சுக்கு ஏற்பாடு பண்ணுங்க. நான் இதை பாத்துக்கிறேன். சரி, வா மைக், போலாம். எங்க போற நீ? உங்க பார்ட்னர் தான் பசிக்குது, லஞ்ச் வேணும்னு கேட்டாரு. ஓ, அவன் கேட்டானா? இங்க பாரு, எதுவா இருந்தாலும் என் பொண்டாட்டி கிட்ட சொல்றதை என்கிட்ட சொல்லு. சரி, சொல்றேன். இனிமே அவங்க இந்த அளவுக்கு வேலை பார்க்க வேண்டாம்னு சொல்லு. அதெல்லாம் சரிதான். ஆனா 50-50க்கு நாம டீல் போட்டுக்கோம்ல, அது ப்ராஃபிட்ல தான் கிடைக்கும். சோ இதான் விஷயமா? போது, நிறுத்து. அவளை பத்தி தப்பா பேசிக்கிட்டு இருந்த நீ ஏன் இப்ப அவளை கல்யாணம் பண்ணிக்கிட்டேன்னு இப்பதான் எனக்கு புரியுது. நீ ஒன்னும் கல்யாணம் பண்ணி அவளை இங்க கூட்டிட்டு வரல. அவளை வச்சு என்னை ஏமாத்தி பணத்தை புடுங்கதான் நினைக்கிற. சரி, அவளை பத்தி உனக்கு என்ன அப்படி ஒரு அக்கறை? அவ உனக்கு யாரு? நீ பொறாம தானே படுற? அதை பத்தி எனக்கு பேச விருப்பம் இல்லை உன்கிட்ட. நீ சொல்றது கரெக்டா, அதுல எனக்கு உரிமை இல்லை. கொஞ்சம் இரு, நான் இன்னும் முடிக்கல. அதுக்குள்ள என்ன அவசரம்? மன்னிச்சிருங்க. நான் இப்போ முதல்ல ஹேர் கட் பண்ணணும். நான் அப்படியே எனக்கு ஒரு சின்ன வேலை இருக்கு, டவுனுக்கு போயிட்டு வந்துடுறேன். எல்லா வேலையும் முடிச்சுட்டு நான் திரும்ப வந்துடுறேன். போய் எதாவது புதுசா எடுத்துட்டு வர போறீங்களா? அப்படி போனா கிளென்சர், வுட் பாலிஷ், அப்படியே உள்ளும் மறக்காம எடுத்துட்டு வாங்க. அதே மாதிரி மேகசின்ஸ் வந்திருந்தா வாங்கிட்டு வந்துருங்க. போர் அடிக்கும் போது நான் உட்காந்து படிப்பேன்ல. நல்ல புத்தகம் கிடைச்சிட்டா மட்டும் உன்னோட தனிமையை போக்கிடுமா அது? பேசாம எல்லாரும் உட்காந்து பைபிள் படிக்கலாமா இங்க? அது ஓகே இல்லை உனக்கு?
நீ வந்ததுல இருந்தே அவன் ரொம்பவே மாறி போயிருக்கான். அப்ப நான் இங்க இருக்கிறது அவருக்கு பிடிக்கல போல இருக்கு. இதுக்கு வேற ஏதாவது காரணம் கூட இருக்கலாம். என்ன சொல்றீங்க? ஒருவேளை அவன் உன்னை காதலிக்கிறானோ என்னவோ. மிஸ்டர் மார்க்கோ, நான் உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லி ஆகணும். ரொம்ப நாளா என் மனசுல ஓடிக்கிட்டே இருக்கிற விஷயம் அது. நமக்கு கல்யாணம் ஆனதுல இருந்து நீங்க எனக்கு முத்தம் கூட கொடுக்கல, என் பக்கத்துல கூட வரல. அப்பர் பங்க்ல தான் நீங்க என்ன படுக்க வைக்கிறீங்க. நான் ஒரு பொண்ணு, அதுவும் உங்க மனைவி. யாராவது இப்படி நடத்துவாங்களா? நான் என் பாதுகாப்புக்காக இங்க வந்தேன் தான், ஆனா நீங்க என்ன கல்யாணம் பண்ணிக்கிட்டீங்க. எனக்கு செக்யூரிட்டி கொடுத்தா மட்டும் போதுமா? நீங்க எதையும் புரிஞ்சுக்கலையா? என்ன நல்லா பாருங்க, என் மேல ஆசை வரலையா? பேச்சுல மயங்கி தெரியாம நான் அப்படி பண்ணிட்டேன். நான் ரொம்ப சாதாரணமான ஆளுமா, ஆனா கடவுளையும் மதத்தையும் அதிகமா பின்பற்றக்கூடியவன். இங்க நாம வந்திருக்கிறது தங்கத்தை எடுத்துட்டு போறதுக்காக. முதல்ல குடும்பத்தை உருவாக்கணும்னா ஒரு நல்ல வீடு வேணும். ஒரு சரியான வீடு இருக்கும்போது அங்க எல்லாத்தையும் பண்ணிக்கலாம். நாம அதுக்குள்ள அவசரப்படக்கூடாது. நான் எப்படி எனக்குள்ள உணர்றேங்கிறத நீ இப்பயாவது புரிஞ்சுக்கோ. என்ன அதுக்குள்ள எழுந்துட்டீங்க? ஆமாங்க, ரொம்ப அழகா இருக்குல்ல, அதான் சும்மா வெளியே போயிட்டு வந்தேன். இது ஒரு ஃபேர்டெயில் மாதிரி இருக்கு, ரொம்ப அழகா இருக்கு. உங்களுக்காக தண்ணி சூடு பண்ணியிருக்கேன். ஓ, தேங்க்யூ. ஓ, என்ன நடக்குதாங்க? பனி பொழிஞ்சிட்டு இருக்கு, அதை பார்த்து ரசிச்சிட்டு இருக்கோம். வால்சர் கூட நான் இங்க இருக்கும்போது எப்படி இருந்ததோ அதே மாதிரி இருக்கு. மறுபடியும் ஆரம்பிச்சிட்டியா நீ? நீ என்ன சொன்ன? ஒன்றும் சொல்லலை, நான் ஹேர் கட் பண்ணணும், பண்ணிட்டு வந்துடுறேன். என்னோட மேகசின்ஸ். நான் ஹேர் கட் பண்ண வேண்டாம், என்ன நான் ஃபோலி ப்ராக்டிஸ் பண்றேன். பேகி, என்ன மேல எதுவும் போடாம இப்படி நின்னுட்டு இருக்க? ஓ சாரி, நான் மறந்துட்டேன். இல்ல, வெளியே குளிரா இருக்குல்ல, அதுக்காக சொன்னேன். இதை பாரு, நான் ஒன்றும் குருடன் இல்லை. ஏன், நீ எதுவும் பார்க்கலன்னு நான் நம்பணுமா? வர வர நீ ரொம்ப மோசமா போயிட்டு இருக்க, பார்த்து நடந்துக்கோ. என்ன சொல்லிட்டு போறான்னு ஒன்றும் புரியலையே. அப்படி என்ன நான் தப்பா பேசிட்டேன்? எனக்கு எதுவும் தெரியாது, நீங்க ரொம்ப அறிவாளின்னு நினைக்கிறாரு அவரு. அவனும் நல்ல பையன்தான். பேசாம அவனுக்கு கொஞ்சம் முடி வெட்டி விட. மிஸ்டர் மார்க்கோ, சொல்லுமா. எனக்கு முதுகு தேய்ச்சி விடுறீங்களா ப்ளீஸ்? நான் ஏற்கனவே சோப்லாம் போட்டுட்டேன். ஓ, இத வரமா. நீ இப்படி கேட்கும்போது என்ன சொல்றதுன்னு தெரியல. இவளை வச்சுக்கிட்டு இன்னும் என்னென்ன வேலைலாம் பண்ண சொல்ல போறான்னு தெரியல. அங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? ஏன் உனக்கு பார்த்தா தெரியலையா நான் என்ன பண்ணிட்டு இருக்கேன்னு? அதான் முதுகு தேய்ச்சி விட்டுட்டு இருக்கேன்ல. எனக்கும் இந்த மாதிரி வார்த்தைகள் இருந்தா சொல்லு, ரொம்ப தேவைப்படும். குளிர் எதுவும் வராம இருக்குன்னு நம்புறேன். அந்த மாதிரி கண்டிப்பா உங்களுக்கு எதுவும் வராது. ஆ, காதுக்கு பின்னாடி கொஞ்சம் கம்மி பண்ணிடுங்க. பேசாம உங்க காதையை வெட்டிடவா? நீங்க ஏன் ஒரு கல்யாணம் பண்ணீங்கன்னு இப்ப புரியுது. கொஞ்சம் தலையை குனிங்க, நிமிராம இருங்க. அவன் தான் உங்களை காரணத்தோட கல்யாணம் பண்ணிக்கிட்டான். முதல்ல உங்களை பத்தி என்கிட்ட தப்பா பேசினா. ரொம்ப தெளிவா யோசிச்சு பண்ணிருக்காரு. அப்படியும் சொல்லலாம். நான் வருத்தப்படுறத பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமா இருக்கான்னு நினைக்கிறேன். உங்க மேல எனக்கு ஆசை இருக்குன்னு தெரிஞ்சு அவன் வேணுட்டே பண்றான். உண்மையாவா? நான் அந்த தங்கத்தை பத்தியே மறந்துட்டேன் தெரியுமா? நீங்க இப்படி சொல்லிருக்கவே கூடாது. ஏன்? ஏன்னா எனக்கு ஒரு நிம்மதியான வாழ்க்கை வேணும். மிஸ்டர் மார்க்கோ ரொம்ப நல்லவர், என்கிட்ட நல்ல விதமா நடந்துக்கிறாரு. ஒரு ஹஸ்பண்டுக்கு நல்ல ரெக்கமெண்டேஷன் தாங்க இது. என்னாச்சு? அவர் இங்க நிக்கிறத பார்த்த ஒளிஞ்சிருந்து பார்த்துக்கிட்டு இருக்காரு.
இதை எப்படி யூஸ் பண்றீங்கன்னு பார்க்க வெயிட் பண்றேன். இதுல என்ன இருக்கு? போய் ட்ரை பண்ணி பாருங்க. வேண்டாம். நீங்க ஹோம்மேடா பண்றதையும் யூஸ் பண்ணலாம். ஏன்னா அது ஒன்ஸ் பழகிட்டு கிடைக்கலனா மாட்டிப்பேன். இரு, எனக்கு ஒரு நல்ல ஐடியா வருது. கொஞ்ச நாள் நம்ம ஆஃப் எடுத்துக்கிட்டு டவுனுக்கு போயிட்டு வரலாம். என்ன சொல்றீங்க? எதுக்கு இப்ப? உனக்கு எங்க கம்பெனி பிடிக்கலையா? இங்க பாயிண்ட் அது இல்ல. இப்ப நம்ம ரிச் ஆயிட்டோம். நம்ம கிட்ட நிறைய பணம் இருக்கு. கிறிஸ்மஸ் பிரசன்ட்லாம் வாங்கலாம். கிறிஸ்மஸ் வரதுக்கு ரொம்ப நாள் இல்ல. ஆனா நம்ம ரொம்ப தூரம் போக வேண்டி வரும். இங்க நிறைய பனி வேற பொழியுது. இப்ப எல்லாமே மாறிடுச்சு மார்க்கோ, புரிஞ்சுக்கோ. இப்ப ஹைவே வேற போட்டாங்க, உனக்கு தெரியும்ல. அது இல்லாம 2 பக்கமும் பஸ் போகும். ஒரு நாளைக்கு 2 தடவை விட்டுருக்காங்க. இங்க இது வெறும் ஒரு 10 கிலோமீட்டர் தானே. உங்களுக்கு வேணா நான் ஃப்ரீயா ஸ்னோ ஷூஸ் பண்ணி கொடுக்குறேன். இப்படி ஒரு எக்ஸ்பீரியன்ஸை பெகி கண்டிப்பா அனுபவிக்க வேண்டாம். நீங்க போக வேண்டியது தானே. நீங்க போயிட்டு ஒரு வாரம் ஜாலியா இருந்துட்டு வாங்க. ரொம்ப குளிரா இருக்கு. அவர் இதை விட்டுட்டு போயிட்டாரு. கோல்டு வந்துட்டா? ஏய், அவன் மேல உனக்கு அப்படி என்ன அக்கறை? இங்க என்னதான் நடக்குது? அவர் நல்ல உடல் ஆரோக்கியத்தோட இருக்கணும் நீங்க தானே சொன்னீங்க. பா, என்ன ஒரு அற்புதமான மனைவி. எப்பவுமே புருஷனை பத்தியே நினைச்சுக்கிட்டு இருக்க. உங்களுக்கு என்ன பிரச்சனை இப்போ? நம்பிக்கை இல்லைன்னா ஒழுங்கா சொல்லிடுங்க. இங்க பாருங்க, ஒரு நிமிஷம் உள்ள வாங்க. வந்து உட்காருங்க. 2 பேரும் நான் சொல்றத ஒழுங்கா கேளுங்க. நான் இதுக்கு முன்னாடி நிறைய கஷ்டப்பட்டேன். இதுக்கப்புறம் கஷ்டப்பட நான் விரும்பல. புரியுதா? மிஸ்டர் மார்க்கோ நம்மள சந்தேகப்படுறாரு. எனக்கு பேட் ரெப்யூட்டேஷன் இருந்தது உண்மை. என்ன பின்னாடி நிறைய பேர் தப்பா பேசுவாங்க. ஆனா நான் அந்த மாதிரி உண்மையிலே இல்ல. நான் மார்க்கோவை கல்யாணம் பண்ணதுக்கு அப்புறம் பழச எல்லாத்தையும் மறந்துட்டு வாழ்றேன். வாழ்வோ சாவோ எனக்கு இங்க தான். இதுக்கப்புறம் எந்த தப்பும் பண்ண மாட்டேன். நான் சொல்றதெல்லாம் உண்மை. இதுக்கு மேல எதுவும் கேட்காதீங்க. இவராலதான் எனக்கு என் சுயமரியாதை கிடைச்சிருக்கு. என் குழந்தைக்கும் நல்ல பேர் கிடைச்சிருக்கு. அதுக்கு நன்றி கடன் பட்டிருக்கேன். ஆனா இதுல யாரும் தலையிட நான் விட மாட்டேன். அதனால இதுக்கப்புறம் எந்த ஃப்ளர்ட்டும் எந்த விளையாட்டும் எதுவும் வேண்டாம். எந்த சந்தேகமும் என் மேல வரக்கூடாது. ஒழுங்கா நடந்துக்கோங்க. நான் போய் டீ போட்டு கொண்டு வரேன். இருங்க. வெளியே ரொம்ப குளிருது. போனா கோட் எடுத்துட்டு போங்க. நல்ல பொட்டிலேயே அரைஞ்ச மாதிரி அரைஞ்சிட்டா அவ. நான் மறுபடியும் தப்பா புரிஞ்சுக்கிட்டேன். நான் ஒத்துக்கிறேன் பெகி, என்ன மன்னிச்சிடு. இந்த ரே இருக்கான்ல, எப்பவுமே உன்னை தப்பாவே பாக்குறான். அதனால எனக்கு கோவம் வருது. இப்ப அதனால என்ன? அவரை பார்த்துட்டு போட்டோம். எனக்கும் அவரை பார்க்க பிடிச்சிருக்கு. இங்க பாரு, நீங்க 2 பேரும் டான்ஸ் ஆடலாமே, பாக்குறதுக்கு நல்லா இருக்கும். தாராளமா ஆடுங்க. உனக்கு என்ன பைத்தியம் பிடிச்சிருச்சா? பைத்தியக்கார மாதிரி பேசுற. என்ன இப்போ? நான் உங்களை நம்புறேங்கிறது எப்படி வெளிக்காட்டுறது? சின்ன வயசு ஆளுங்க, நல்லா டான்ஸ் ஆடுங்க, எழுந்துருங்க. கம் ஆன் ரே, நானும் டான்ஸ் ஆடி ரொம்ப நாள் ஆச்சு. Come back to me, I promise there'll be ஒரு டீசன்ட் பார்ட்னரா இருந்தா நல்லா இருக்கும். questions asked. ரொம்ப நல்லா இருக்கேன். ரே ப்ளீஸ் இந்த மாதிரி பண்ணாதீங்க. இந்த வியூ ரொம்ப அழகா இருக்கு. சந்தோஷத்துல கத்தணும் போல இருக்கு. கத்திக்கோ, இதுல என்ன இருக்கு? அட தாராளமா கத்துவான். உண்மையை சொல்லுவா, இங்க ரொம்ப டிஃப்ரெண்டா இருக்கு. கேபின் விட்டு தள்ளி வந்தா. இந்த அழகுலாம் ரொம்ப ரசிக்கும்படியா இருக்கு. எனக்கு இது ரொம்ப பிடிச்சிருக்கு. தங்கத்து மேல ஆசைப்பட்டா அது எல்லாரையும் கெடுத்துரும்னு சொல்லுவாங்க. அந்த ஆபத்து நான் வெளியே வந்துட்டேன். இப்ப கோல்டுக்கு ரொம்ப ஸ்ட்ராங் காம்படிஷன் இருக்கு. இந்த வின்டர் முடிஞ்சிருச்சுன்னா நல்லா இருக்கும். அதுக்கப்புறம் நம்ம ஒருத்தர் பாத்துக்க வேண்டாம்ல. குட் பை சொல்லிட்டு பிரிஞ்சு போறதுதான் நம்ம 2 பேருக்குமே நல்லது. உன் கையை நான் பிடிச்சுக்கவா? இதுல எதுவும் தப்பா எதுவும் இல்லையே.
உள்ள வந்ததுக்கு அப்புறம் தான் வார்மா இருக்கு. இந்த ட்ரீ நம்ம எங்க வைக்கலாம்? என்னாச்சு? மைக்குக்கு உடம்பு சரியில்லை. இல்ல அவன் ரெஸ்ட் எடுத்துட்டு இருக்கான்னு நினைக்கிறேன். ஐயோ இல்ல, அவன் செத்துக்கிட்டு இருக்கான்னு தோணுது. அச்சச்சோ. இது எப்படி நடந்ததுன்னு தெரியலையே. என்னாச்சு? மைக் பாவங்க. உடம்பு சரியில்லையா? அவன் செத்துக்கிட்டு இருக்கான். மேல இருந்து பாய்சன் கீழே விழுந்திருக்கு. வெளியே உறைஞ்சு போயிடும் நினைக்கிறேன். -6க்கும் கீழே இருக்கு. அப்படியே எனக்கு ஒரு உதவி பண்றீங்களா? எனக்கு அந்த சால்ட் எடுத்து கொடுங்க, காலி ஆயிடுச்சு. இதோ எடுத்துட்டு வரேன். ஹேய், எங்க இங்க காணுமே? நீங்க தானே ஸ்டாக்ஸ்லாம் கொண்டு வந்து வச்சீங்க, இப்போ என்ன கேட்டுட்டு இருக்கீங்க? மார்க்கோ, சால்ட் எங்க? எனக்கு ஒன்றும் கேட்கல. சால்ட் எங்க வச்சேன்னு கேக்குறேன். எனக்கு ஒன்றும் தெரியல. அதை உன்கிட்ட நான் தான் கொடுத்தேன். நீ தான் எடுத்து அடுக்கி வச்ச. அதை மறந்துட்டியா? இங்க எங்க இருக்குன்னு தெரியலையே. என்ன விளையாடுறீங்களா? நான் குருடனா இருந்தா கூட என் கையால கண்டுபிடிச்சிருவேன். ஆனா எனக்கு தான் கண்ணு தெரியுது. ஆமா, நல்லா தெரியுது உனக்கு. இரு, நானே வரேன். ஓ, நான் போன வாட்டி கடைக்கு போயிட்டு வந்தேன்ல, அங்க வாங்க மறந்துட்டேன்னு நினைக்கிறேன். நல்லா இருக்கு. இது கிறிஸ்மஸ்க்கு நல்ல ஒரு டின்னரா இருக்கு. பெகி, இதுக்கு ஒரு மெடலே கொடுக்கலாம் தெரியுமா? சால்ட் இருந்தா இன்னும் நல்லா இருந்திருக்கும். என்ன பண்றது? பரவாயில்ல விடுங்க. சால்ட் இல்லைனாலும் உடம்புக்கு நல்லது தானே. ஆனா இல்லாம இருக்கிறது கஷ்டம் தானே. இப்ப நம்ம என்ன பண்ண போறோம்? அதை பத்திலாம் கவலைப்பட வேண்டாம். இது நம்ம ஃப்ரெண்ட்ஷிப்காகவும் ஹெல்த் அண்ட் வெல்த்துக்காகவும். அவங்க 2 பேருக்காகவும் நான் பரிசு வச்சிருக்கேன். ஆஹா, அவளுக்காக நான் எதுவுமே வாங்கிட்டு வரலையே. இப்போ என்ன பண்றது? பெருசா எதுவும் இல்ல. ஓ, இத பாத்தியா? நல்லா இருக்கு பெக்கி. நீ ரொம்ப நல்லா யோசிச்சிருக்க. நான் இதை சுத்தமா எதிர்பார்க்கவே இல்லை. எப்படி பண்ணீங்க? கொஞ்சம் உள் மிச்சம் இருந்துச்சா, அதை வச்சு தான் நான் இது பண்ணேன். என்கிட்ட ஒரு கிறிஸ்மஸ் பிரசன்ட் இருக்கு உங்களுக்காக. 2 பேருக்கும் தான். என்னோட லீகல் பேப்பர்ல 2 பேருக்கும் 50-50 ஷேர் இருக்குல்ல. நான் அதை 3ஆ பிரிக்கணும்னு நினைக்கிறேன். இப்போ நம்ம 3 பேரா இருக்கோம்ல, அதான் சரியா இருக்கும். ஓ நோ, இல்ல ரே, அதெல்லாம் தப்பு. இல்லை, எனக்கு அது நியாயமா தான் படுது. கண்டிப்பா நான் மார்க்கோட ஷேர் பத்தி நிச்சயமா பேச முடியாது. உனக்கு என்ன தோணுது மார்க்கோ? அது நீ இப்படி கேட்கும்போது என்ன சொல்றதுன்னு தெரியல. இது ரொம்ப நல்ல யோசனை தான். பெகி, இந்த விஷயத்துக்காக நீ அவனுக்கு ஒரு முத்தம் கொடுத்தா நல்லா இருக்கும். தாராளமா கொடுக்கலாம். ஐயோ, இது ஒரு கிஸ்ஸே இல்ல, இது ஒரு இன்சல்ட். என்ன பண்ணிக்கிட்டு இருக்க நீ? ஒரு உண்மையான நல்ல முத்தத்தை கொடு. என்ன பண்ற நீ? கொடுன்னு சொல்றல்ல. உன்னோட மைண்ட்ல நீ என்ன வச்சிருக்கேன்னு தெரியல. இது ரொம்ப தப்பா இருக்கு. என்னையவே வெறுப்பேத்துறியா? நீ தானே இதை ஆசைப்பட்டு கேட்ட. சரி சரி. இப்ப என்ன பண்ணலாம்? மியூசிக் போட்டு நல்லா என்ஜாய் பண்ணலாம். ஒரு நல்ல பாட்டா போடுமா, போமா? என்னால என்ன சொல்றதுன்னே தெரியல. என்னால சாப்பிட முடியல. சில நேரத்துல அந்த கோல்டே சால்ட்டா மாறினா
நல்லா இருக்கும்னு தோணுது எனக்கு. ஃபியூல் இல்லாத வண்டி மாதிரி ஆயிடுச்சு என் உடம்பு. அவ்வளோ மோசமாலாம் இல்லை, எனக்கு இது ரொம்ப பிடிச்சிருக்கு. நானும் அதானே சாப்பிட்றேன். இது எவ்வளவு நாள் நீடிக்குதுன்னு நானும் பார்க்கறேன். கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி மலையில இருக்கும்போது என்னோட நண்பன் ஒருத்தன் ப்ரௌனுன்னு அவன் கூட சேர்ந்து சாப்பிட்டுட்டு இருக்கும்போது இப்படிதான் சால்ட் இல்லாம போயிடுச்சு. எங்களுக்கு பைத்தியமே பிடிச்சிருச்சு. 2 மாசத்துக்கு அப்புறம் நாங்க டவுனுக்கே போயிட்டோம். 2 பேருமே சாக்ல வந்து சால்ட்டை வாங்கிட்டு அதை அள்ளி கையில வச்சு அப்படியே நக்கி பார்த்தோம். அப்ப அதோட சுவை வந்து தேனை விட ரொம்பவே ஸ்வீட்டா இருந்துச்சு. நீ எப்போ பார்த்தாலும் ஏன் அதை பற்றியே பேசிக்கிட்டு இருக்க? எனக்கு புரியுது, என்னோட தப்பு தான். நான் அதை லிஸ்ட்ல எழுதின ஞாபகம் எனக்கு இருக்கு. இந்த கல்யாணம் அது இதுன்னு சுத்திக்கிட்டு இருந்தேன்ல, அதுல மறந்துட்டேன்னு நினைக்கிறேன். நான் முன்னாடியே இதை பத்தி உங்ககிட்ட பேசியிருக்கணும். கண்டிப்பா ஷூஸ் வந்து வேணும், ஏன்னா வெதர் ரொம்ப நல்லா இருக்கு. பேசாம டவுனுக்கு போய் வாங்கிட்டு வரேன், முக்கியமா சால்ட்டையும் சேர்த்து. நீங்க என்ன பேசிட்டு இருக்கீங்க மார்க்கோ? நீங்க இந்த மாதிரி பண்ணக்கூடாது. எனக்கு வயசாயிடுச்சுங்கிறியா நீ? இல்ல அந்த மாதிரி இல்ல. நீங்க போக வேண்டியதானே ரே? இல்ல இல்ல இல்ல, அவரை நான் போக விட மாட்டேன். நான் பண்ண தப்புக்கு அவர் தண்டனை அனுபவிக்கணுமா? இல்ல 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 இல்ல, எனக்கு எந்த ஆபத்தும் இல்ல. இங்க வெதர் வேற நல்லா இருக்கு, இங்க வானமும் தெளிவா இருக்கு, இங்க பனியும் ரொம்ப சாஃப்டா இருக்கு. கண்டிப்பா இந்த ட்ரிப்பை நான் என்ஜாய் பண்ணுவேன்னு நினைக்கிறேன். நான் இப்ப இங்க இருந்தாலும் இல்லைனாலும் எந்த பிரச்சனையும் இல்லையே. என்னாச்சு? ஏன் 2 பேரும் ஒரு மாதிரி இருக்கீங்க? நீங்க விளையாடுறீங்க தானே? நீங்க இப்படி சொல்வீங்கன்னு நான் நினைக்கவே இல்ல. உன்னை தனியா விட்டு போறேன்னு சொல்றியா? அதுல என்ன இருக்கு? நான் தான் உன்னை நம்புறேன்ல. நீ தான் என்ன நம்ப சொல்லி கேட்ட. இதுக்கு மேல நான் உனக்கு என்ன ப்ரூஃப் கொடுக்க முடியும்? அது நீங்க 2 பேரும் போயிட்டு வாங்களே, அது இன்னும் ஈஸியா இருக்கும்ல. ஒரு பொண்ணை தனியா விட்டுட்டு போறதா? என்னது? யாரும் என்ன திருட மாட்டாங்க. இதுக்கு மேல இதை பத்தி எதுவும் பேச வேண்டாம். நான் ஏற்கனவே முடிவு எடுத்துட்டேன். கொஞ்சம் இரு. இப்போ எனக்கு என்ன வேணும்? எனக்கு ஒரு வில்லோ வேணும், டிஐ ஸ்ட்ரிப்ஸ் வேணும். டேய், எனக்கு வந்து உதவி பண்ண, நான் உனக்கு எப்படின்னு கத்து கொடுக்குறேன். அது எனக்கு தெரியும், அது பாயிண்ட் இல்லை. பெக்கியை நீ அப்செட் ஆக்கிட்டு இருக்க, புரியலையே உனக்கு? ஏன்னு எனக்கே தெரியலையே. நான் இன்னைக்கு போனாலும் நாளைக்கே திரும்பி வந்துருவேன். இதுல என்ன இருக்கு? இங்க நீங்க தானே பாஸ் மிஸ்டர் மார்க்கோ. என்ன பண்ணணுமோ பண்ணுங்க. இது என்ன மிரட்டலா? நீ ஸ்மார்ட்டா இருந்தனா கண்டிப்பா இதுக்கு பதில் சொல்லி ஆகணும். எதுக்கு எப்ப பார்த்தாலும் நீ இவ்ளோ அவசரப்பட்டுக்கிட்டே இருக்க? நீ உன் மேல நம்பிக்கை வைக்கலையா என்ன? மார்க்கோ, நீ ஸ்மார்ட்டாவும் பேசுற, முட்டாளாவும் பேசுற. ஏன் நீ என்ன நம்பணும்? தம்பி, நான் உன்னை நம்பலப்பா, என் மனைவி நம்பி தான் விட்டுட்டு போறேன். என்ன பேசிக்கிட்டு இருக்க நீ? ஏற்கனவே நமக்கு நடுவில் அவங்க படுத்துக்கிட்டு இருக்காங்க. நான் சொல்றத ஒழுங்கா கேளு. ஓ, நீ என்ன சொல்றன்னு எனக்கு புரியுது. ஆனா இது உனக்கு தேவையில்லாதது. இப்பதான் முதல் முறையா நான் என் குழந்தை இல்லாம இங்க இருக்கேன். அடுத்த வருஷம் கொஞ்சம் வித்தியாசமா இருக்கும். நாங்க கண்டிப்பா ஒண்ணா இருப்போம் நம்புறேன். குழந்தையோட பேர் என்ன? சார்லி. அவங்க அப்பா தான் ஆசையா வச்சாரு. எங்களுக்கு கல்யாணம் ஆகலைன்னு எல்லாருமே என்ன ரொம்ப தப்பா பேசினாங்க. என் ஹஸ்பண்ட் நீங்க தான் இருந்தாரு. நாங்க 2 பேருமே கல்யாணம் பண்ணிக்கிட்டோம். ஆனா அந்த பேப்பர்ஸ்க்கு என்ன ஆச்சுன்னு தெரியல. அவர் சைன் போடுறதுக்கு முன்னாடியே அவசரமா வர சொன்னாங்க. நாங்க இருந்து கிளம்பி போயிட்டாரு. 3 வாரத்துக்கு அப்புறம் அவர் இறந்து போயிட்டாருன்னு சொன்னாங்க. ஒரு ஆக்சிடென்ட்ல இறந்துட்டாரு. இந்த சிகரெட்ஸ் எப்படி பண்றீங்கன்னு தெரியல, பார்க்கவே நல்லா இருக்கு. இந்த ட்ரை பண்ணுங்க. இப்போ 2 விரலையும் இந்த மாதிரி பெண்ட் பண்ணி ஒரு கை இப்படி வச்சுக்கோ. இந்த டொபாக்கோ எடுத்துக்கோ, அதை ஸ்ப்ரெட் பண்ண. ஈவனாக இருக்கணும், நிறைய போட்டுறத. அவ்வளோதான். இப்போ அந்த பேப்பரை ப்ரெஸ் பண்ண. லைட்டாக, ரொம்ப அதிகமாக இல்லை. இது ரொம்ப ட்ரிக்கியா இருக்கு. இப்போ ரோல் பண்ண, பேக் அண்ட் ஃபோர்த். இல்லை இல்லை, அந்த பேப்பர் மட்டும் தான், டொபாக்கோவை இல்லை. இரு, நான் எப்படி நான் காட்டுறேன். இப்போ லிக் பண்ண, வெட் பண்ண. இன்னும் நல்லா அதிகமாக, அப்போ தானே ஒட்டும். நீங்க இப்படி பண்ணிருக்க கூடாது. என்னால என்னைய கண்ட்ரோல் பண்ண முடியல. பெக்கி, எனக்கு ரொம்ப டார்ச்சரா இருக்கு. இதுக்கப்புறம் என்னோட திங்ஸ் எல்லாம் பேக் பண்ணி நான் கிளம்புறேன். அதுதான் இப்ப நீங்க பண்ணணும். என்னால இதுக்கு மேல இங்க இருக்க முடியாது. நீங்க இல்லாம வேண்டாரே, தயவு செஞ்சு வேண்டாம். மிஸ்டர் மார்க்கோ என்ன நம்புறாரு. நான் அவரை ஏமாத்த கூடாதுன்னு நினைக்கிறேன். அவன் உன்கிட்ட எனக்கு அது புருஷ மாதிரி நடந்திருக்கானா? அவன் உன்னை விட்டுட்டு போயிருக்கான், உன்னை பத்தி கவலையே அவர் படல. தங்கத்தை விட்டுட்டு போயிருக்காரு, அதை பத்தி கவலைப்படலையே. ஆனா அதுக்கு வித்தியாசம் இருக்கு. உனக்கு அது புரியலையா? அவன் ஒரு செல்ஃபிஷான காரணத்துக்கு உன்னை லவ் பண்ணிருக்கா, லவ்க்காக இல்ல.
அவனுக்காக கஷ்டப்பட்டு உழைக்கிற வரைக்கும் தான் நீ அவன் வேற ஒருத்தைய பார்த்து கல்யாணம் பண்ணி போயிட்டே இருப்பான். அப்ப உங்க காதல் செல்ஃபிஷ் இல்லைன்னு நினைக்கிறீங்களா? ஒருவேளை நான் இந்த மாதிரி இல்லாம இருந்திருந்தா, முகத்தோற்றம் மாறி பல் எடுப்பா இருந்து பார்க்க வேற மாதிரி இருந்திருந்தா என்ன விரும்பியிருப்பீங்களா? இதே மாதிரி என் மேல நீங்க அன்பு காட்டியிருப்பீங்களா? உன்கிட்ட ஆர்கியூ பண்ணி பிரயோஜனம் இல்லைன்னு புரியுது. ஆ, ஆ, ஆ. எந்த யூஸும் இல்லை. ஏசு ஸ்பேஸும் மாட்டிக்கிச்சு. இருங்க, நான் ட்ரை பண்ணி பார்க்கறேன். இப்ப டைம் என்னாச்சு? ஒரு 10:45 இருக்கும். இன்னும் இருட்டுறதுக்கு 8 மணி நேரம் இருக்கு. இப்படி தூங்காம இருக்க ட்ரை பண்றியே, இது நல்லதுக்கு நினைக்கிறியா நீ? உங்களுக்கு தூக்கம் வந்தா போய் தூங்குங்க, எனக்கு தூக்கம் வரல. பேசாம என் ஸ்லீப்பிங் பேக்கை நான் மைனுக்கு எடுத்துட்டு போலான்னு இருக்கேன். அங்க போனா குளிர்லயே உறைஞ்சு செத்து போயிடுவீங்க. நீ வேணா வந்து வார்மா வச்சுக்கோ. நீங்க ஒண்ணு வைக்க மறந்துட்ட. இருங்க, நான் இப்பவே வைக்கிறேன். ரே வேண்டாம், சொன்ன கேளுங்க. எனக்கு இது சொல்றதுக்காவது வாய்ப்பு கிடைச்சதேன்னு ரொம்ப சந்தோஷப்படுறேன் பேகி. எல்லாரும் சொல்ற மாதிரியே இருக்கும், ஆனா நான் உனக்கு எப்படி சொல்றதுன்னு தெரியல. ரெஸ்ட்லெஸ்ஸா இருக்கிற ஒரு பையன் ஒரு பொண்ணு அந்த வீட்டு இருக்கிறத பார்த்துட்டு இருக்கும்போது இதுக்கு முன்னாடி நான் இப்படி அனுபவிச்சதே இல்லை. உண்மையை சொல்லணும்னா நீ இல்லாம எப்படி வாழ்வேன், எப்படி இருக்க போறேன்னே தெரியல. நீங்க என் மனசை உடைக்க பாக்குறீங்களா ரே? இதுல எனக்கு கஷ்டம் இல்லைன்னு நினைக்கிறீங்களா? உங்களுக்கு உண்மை என்னன்னு புரியும் நான் நினைக்கிறேன். நம்ம 2 பேரும் சில விஷயங்களை மறக்கிறத தவிர வேற வழியே இல்லை ரே. அப்ப இந்த வின்டர் முடிஞ்சதும் நான் என்னோட ஃபார்ம்கே திரும்பி போயிடுறேன். போய் ஒரு மூலையில உட்காந்து அலறது தவிர எனக்கு என்ன தெரியும்? நீங்க எனக்கு ஒரு சிகரெட் பண்ணி கொடுக்குறீங்களா? கண்டிப்பா பண்ணி தரேன். நான் போய் டொபாக்கோ எடுத்துட்டு வரேன். என்னாச்சு, நீங்க என்ன தூங்கிட்டீங்களா? இல்ல இல்ல, இதோ இரு, நான் கீழே வரேன். ரே, என்னாச்சு உங்களுக்கு? பெகி, கொஞ்சம் அப்படியே இருங்க, எந்த ரியாக்ஷனும் கொடுக்காம. என்னாச்சு, எனக்கு ஒன்றும் புரியலையே. அந்த விண்டோ கொஞ்சம் பாரு, அந்த லெஃப்ட் கார்னர்ல. கேஷுவலா பாரு, புரியுதா? அங்கெல்லாம் உறைஞ்சு போயிருக்கு, எனக்கு எதுவும் தெரியலையே. கொஞ்சம் நல்லா பாரு. உனக்கு இப்பவும் தெரியலையா? அந்த ஐஸ் மெல்ட் ஆகுது பாரு. அந்த விண்டோல தண்ணி இறங்குறது தெரியலையா? ரே, எனக்கு பயமா இருக்கு. என்னது அது? யாரோ அந்த ஜன்னல் கிட்ட மூச்சு விடுறாங்க. அவங்க வெளியே தான் இருக்கணும். மிருகமா இருக்குமோ? ஒருவேளை கரடியா? சில்லியா பேசாத பெகி. நான் சொல்றத கேளு. எந்த கேள்வியும் கேட்காம நான் சொல்றத அப்படியே பண்ண. இப்ப எழுந்துரு. ஆனா ஆனா இல்ல, இப்ப நான் சொல்றத கேளு. மார்க்கோட பெட் கிட்ட போ. பெகி, என்ன நம்பு, சொல்றத கேளு, அங்க போ.
இப்போ அந்த பெட்ல உட்காரு. சொல்றத செய், உட்காரு. உன் ஷூஸை கழட்டு. இப்ப பேசிக்கிட்டே சிரிச்சுக்கிட்டே பண்ண செடக்டிவா இரு. ஏய், உங்களுக்கு என்ன பைத்தியமா? என்ன சொல்றீங்க நீங்க? ஆர்கியூ பண்ணாம தயவு செஞ்சு நான் சொன்னதை செய். படுத்துக்கோ. இப்ப உன் கையில நல்லா விரிச்சு வை. அப்படியே என்ன கூப்பிடுற மாதிரி பண்ண. கண்டிப்பா நான் அதை பண்ண மாட்டேன். பெக்கி, ஆர்கியூ பண்ணாம நான் சொல்றத கேளு. இது ஜோக் இல்ல. கிட்ட வந்தா நான் உன்னை உதைச்சிருவேன். வாயை மூடு. நான் எங்க இருக்கேன் மார்க்கோ? அந்த லைட்டை போடு. என்ன பண்ற நீ? உன்னை நான் சும்மா விட மாட்டேன். இங்க என்ன நடக்குதுன்னு எனக்கு நல்லாவே தெரியும். உங்க 2 பேரையும் நான் பார்த்துட்டேன். உட்காருடா, கேரட்டு பையில டயர்டா இருப்ப. இதோ பாரு மார்க்கோ, நீ வெளியே உறைஞ்சு போய் செத்துடக்கூடாதுன்னு தான் உன்னை ட்ரிக் பண்ணி உள்ள வர வச்சிருக்கேன். நீ என்ன சொல்ற? நான் திரும்ப வந்துதான் ஆகணும். நான் பஸ்ஸை மிஸ் பண்ணிட்டேன், அதனால நான் திரும்ப வந்துட்டேன், அவ்வளவுதான். புரியுது புரியுது. நீ டவுனுக்கு போய் சால்ட் வாங்க வேண்டிய அவசியமே இல்லையே. ஏன்னா மேல ஒரு பேக் இருக்கு, 3 மாசத்துக்கு போதுமானது. ஆனா நீ அதை மறைச்சு வச்சிருக்கல. எங்க 2 பேரையுமே தனிமையில வைக்கிறதுக்கு நீ போட்ட பிளான் தானே இது? உன் வைஃபை கூட்டிட்டு வந்ததுல இருந்து இப்ப வரைக்கும் நீ போட்டது எல்லாமே பிளான் தானே? நீ என்ன பேசிக்கிட்டு இருக்க? வாயை மூடு. என்ன கொல்றதுக்கு பிளான் பண்ணல. 50-50 பார்ட்னர்ஷிப்ல இருந்து தப்பிக்கிறதுக்கு தானே இதை பண்ண. உன் கோல்டு எனக்கு கிடைக்க கூடாதுன்னு நீ திட்டம் போட்டு பண்ணிருக்கல. எனக்கு எதுவுமே தெரியாதுன்னு நினைச்சியா? ரொம்ப கிளவரா தான் யோசிச்சிருக்க கண்ணா. பெக்கியை கல்யாணம் பண்ணி கூட்டு வந்து உன் மனசுல வச்சு இந்த கெட்ட எண்ணத்தை மறந்துட்ட மாதிரியும் நல்ல விதமா நடத்தின மாதிரி என்கிட்ட நடிச்சிருக்க. இது எல்லாத்தையும் நான் கோல்ட்ல இருந்து அவ பக்கம் திருமணம் பண்ணிருக்கேன். இதுல பொறாமப்படுற மாதிரி நடிச்சிருக்க வேற இல்ல. ஃபோர்ஸ் பண்ணி டான்ஸ் பண்ண வச்ச, முத்தம் கொடுக்க வச்ச, எங்க மண்டைக்குள்ள இதெல்லாம் ஏத்தி எங்களை ஏமாத்த பார்த்தல. அப்படியே டவுனுக்கு போற மாதிரி நடிப்பு ஒண்ணு நடிச்ச. இப்படியே மறைஞ்சிருந்து ஜன்னல் வழியா எங்களை வேவ் பார்த்ததும் இல்லாம நாங்க மாற்ற மாதிரி ஃப்ரேம் பண்ணி ஷூட் பண்ணி கோல்டு எடுத்துக்கலாம் பார்த்தல. இங்கதான் எழுதப்படாத ஒரு விதி இருக்கே. ஒரு அப்பாவி கணவன் தான் மனைவியோட பாய் ஃப்ரெண்ட ஷூட் பண்ணிட்டான்னு நியூஸ்ல வரும். நீயும் தண்டனை இல்லாம தப்பிக்க முடிவு பண்ணிட்ட. அந்த டெவில் கிட்ட போய் மன்னிப்பு கேளு. நீ வேற யாருமே உன் பிரேயர்ஸை கேட்கவே மாட்டாங்க. நீ எதுக்குமே உதவாதவன். நீ ஸ்பை பண்றது தெரியக்கூடாதுன்னு ஒரு அப்பாவின் நாயை கொன்னுட்டியாடா நீ. அந்த நாய் என்னடா பாவம் பண்ணுச்சு? வேண்டாம், சொன்னா கேளுங்க, நிறுத்துங்க. வேண்டாம் ரே. எனக்கு அவனை கொல்லணும் போல இருக்கு. முதல்ல நீ இடத்த விட்டு வெளியே போயிடலாம் வா. இது வரைக்கும் உன் ஷேர். நான் இந்த கோல்டை 3ஆ பிரிச்சிருக்கேன். குட் பை மிஸ்டர் மார்க்கோ. லீகல் ஃபார்மாலிட்டிஸ்க்காக நான் உங்களுக்கு என் அட்ரஸை கொடுக்குறேன். ரே, அந்த மேகத்தை பாருங்களேன். இங்க பனி புயல் வரும்னு நினைக்கிறேன். முதல்ல இதை மாட்டிக்கோ. இப்ப போனா சேஃபா இருக்குமா? தெரியல, ஆனா ட்ரை பண்ணி பார்ப்போம் என்ன ஆகுதுன்னு. ரே, பார்த்து ஜாக்கிரதை. என்ன திமிர் இருந்தா கொலை பண்ணணும்னு நினைப்பேன். சாவடிச்சிடும் உன்னை. இப்போ உன்னை பெக்கியோட ஹஸ்பண்ட், அதனாலதான் உன்னை சும்மா விடுறேன். ஏய், கொஞ்சம் இரு. என்ன இங்க விட்டுட்டு போகாத. என்னோட கால் உடைஞ்சிருச்சுன்னு நான் நினைக்கிறேன். யாராவது காப்பாத்துங்க. ரே, கொஞ்சம் இருங்க. நாம திரும்பி போயிடலாமா? நோ, நெவர்.
வா போலாம். மேகி 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 காப்பாத்துங்க